இதெல்லாம் பத்தாது, நீ எவ்வளோ நல்ல பையனாக இருந்தான்னு, நல்ல படிப்பில் படித்து கோல்டு மெடல் வாங்கினா என்ன, இத்தனை லட்சம் நீ மாதத்தில் சம்பாதிச்சா என்ன, உன் பேக்ரவுண்டு என்னவா இருந்தானே, உன் அப்பா அம்மா என்ன வேலையில் இருந்தானோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நீ என்ன ஜாதி, போலீஸ் பையன் பொறுக்கி ரவுடி கொலகாரன் சாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு. ஆனால் இது இன்னொன்று இருக்குது, அதுக்காக சுர்ஜித்தோட அம்மா அப்பா ரொம்ப நேர்மையானவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி அந்த மீன் நான் பண்ணலை. காவல்துறைன்ற இடத்துக்காக சொல்ல வரேன். சுபாஷினி அதை தானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி வீடியோ 40 செகண்ட் வீடியோ போட்டு விட்டாங்க. 40 செகண்ட் வீடியோ பாலிமர் நியூஸில் வருது. அது கேவலமான ஒரு வேலையை அந்த நியூஸ்காரன் பண்ணிட்டான். என்ன பண்ணியிருக்கான், சுபாஷினி நிச்சயமாக வந்து சுதந்திரமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கூட வந்து யாரெல்லாம் உட்காந்துருக்கான், காவல்துறை உயரதிகாரிகள்லேருந்து, காவல்துறையிலேருந்து, அரசியல்வாதிகள்லேருந்து, சாதி கட்சி தலைவர்கள்லேருந்து, சாதி வெறியர்கள் வரைக்கும் இன்றைக்கி சுபாஷினியை நிச்சயமாக சூழ்ந்திருப்பாங்க. பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவினை கையக்காலை உடச்சி போட்டுருவேன்னு சொன்னார். கையக்காலை உடச்சி போட்டுருவேன், நீ சுபாஷினிகிட்ட பேச வேணான்னு மிரட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இவங்களுக்குலாம் உறவினர், யாரும் சுபாஷினியோட அம்மா அப்பாவுக்கு உறவினராக இருக்கார். அந்த பையனும் கூட சுர்ஜித்தும் கூட அவர்கிட்ட தான் போய் சரண்டரானா. ஆமாம், கவினை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச சுபாஷினி கவின் உடம்ப கூட போய் பார்க்கல. நீங்கள் ரொம்ப இயல்பாக யோசிச்சு பாருங்கள், நம்மளோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொண்ணு முதல்ல ஓடி இருக்கும். அந்த பொண்ணை ஓடாமல் வீட்டுக்குள்ளே வச்சு தடுத்துட்டு, வீட்டுக்குள்ளே இருக்காங்களானே நமக்கு இன்னும் தெரியல, அந்த பொண்ணை தடுத்து வச்சிருக்கிறது யாரு? கவினோட அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்கக்கூடிய யாரையும் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆதரவுலாம் விட்டுருங்க, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்ல போகிறது இல்லை. அப்போ அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு யாரும் சொல்லுது? அந்த பொண்ணுக்கு என்ன அழுத்தம் இருக்குது, என்ன மாதிரியான பிளாக்மெயில் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு கோரிக்கை இருக்குல்ல, இது மாதிரி இப்போ இன்னொரு கோரிக்கை இருக்குது. இது தொடர்பாக பேசின ஹரிநாடர் அந்த விஷயத்தை வச்சுருந்தார், கலப்பு திருமணத்துக்கு எதிரான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி. நேரடியான மிரட்டல். இதை பேசுறது யாரு? ஹரிநாடர். அவன் இல்லை நான் மீடியான்னு பார்க்குறேன்ல, ஏதாவது அசிங்கமாக சொல்லிடுவேன். சுபாஷினி இன்னைக்கு தைரியமாக நாங்கள் 2 பேரும் உண்மையாக காதலிச்சோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணு அந்த காதலை மறுக்கலை. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சுர்ஜித்து தான் ஃபோன் பண்ணி பேசினான்னு அந்த பொண்ணு கிளியராக சொல்லியிருக்கு. எனக்கு என்னன்னா சுபாஷினிக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள், ஆணவ கொலைகள் தொடர்பான விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம். கவின் என்ற இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரம், அதில் வழக்கு நகர்வுகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்றைக்கி முக்கியமான ஒரு நகர்வாக அந்த சம்மந்தப்பட்ட பெண் வீடியோ காலில் பேசியிருக்கிறாங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். அப்பா கேட்டப்போலாம், பட் சுர்ஜித் அப்பா கிட்ட சொல்லிட்டான். பட் அப்பா கேட்கும் போது நான் இல்லைன்னு மறுத்துட்டேன். ஏன்னா கவின் ஒரு 6 மந்த் டைம் கேட்டிருந்தாரு அப்படின்லாம் சொல்லி. பட் இந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ என்ன நடந்துச்சு, நாங்கள் எப்படி பேசிகிட்டு இருந்தோம், கவின் எப்போ போனார், என்ன ஏதுன்றது தெரிய வரல, இப்படின்னு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வழக்கில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிதலுக்கு வருது? கவினோட ஆணவ படுகொலை அப்படின்றது அதை பற்றி பேசணுன்னாவே தமிழ்நாட்டையே இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குட்படுத்தப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை. ஏன்னா அது சுபாஷினியோட வீடியோவுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி அவரோட ஆணவ படுகொலைன்றதை பற்றி இங்கே பேச வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சாதி மறுப்பு திருமணமோ மத மறுப்பு திருமணமோன்றது இங்கே அவ்வளோ இயல்பாக நடந்துறதே இல்லை. என்னதான் இங்கே காதலிக்கிறது ஒரு பெண்ணின் உரிமை, ஆணின் உரிமை, வயது வந்த பெண்களின் உரிமை, அவங்க மேஜர்னும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை முடிவெடுத்துக்கிறதுக்காக அனைத்து உரிமையும் சட்டத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. வயது வந்த ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்ட திருமணம் செய்து கொள்ளலாம், அதுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படின்லாம் நம்ம பேசினாலும் கூட நடைமுறையில் அப்படி கிடையாது. இங்கே முதல்ல ஒருத்தங்க காதல் திருமணத்தை பண்ண முடியுமா, அல்லது 2 பேரை விரும்பி திருமணமே பண்ணிக்க முடியுமானா தீர்மானிக்கிறது சாதியாக இருக்குது. ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா,
ஏறக்குறைய ஒரே சமூகத்தை, ஒரே படிநிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களா, ரெண்டாவது ஒரே அந்தஸ்தை சார்ந்தவர்களா, ஸ்டேட்டஸ் பொருளாதார ரீதியில் நீ ஒரே சமூகமாக கூட இருந்துட்டு போயிடலாம், ஆனால் நான் வந்து கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்திருக்கேன், நீ வந்து ஒரு சாதாரண உழைக்கும் வர்க்கத்தில் பிறந்திருக்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற யதார்த்தமான சூழல் தான் ஆண் பெண் 2 வீடுகள்லையுமே இருக்குது. ஒரு பொண்ணு ஆணன் மட்டும் இல்லை. அப்போது சாதியும் வர்க்கமும் மதமும் கூட இங்கே வந்து ரொம்ப சீரியஸான மிக பெரும் தடையாக இந்த காதலுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை உடைத்து தான் பல காதல் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கவினோட ஆணவ படுகொலைன்னு பார்த்தோம்னா யோசிக்கவே முடியாது. கவின் வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு, ஒரு கோல்டு மெடல் வாங்கின படிப்பில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக இருந்த ஒருத்தர் டிசிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துருக்கார். மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சு டிசிஎஸ் மாதிரியான கம்பெனியிலேருந்து படிப்பில் கோல்டு மெடல் வாங்கி ரொம்ப சாதாரண இளைஞனா எல்லார் கூடயுமே இதே சென்னையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபராக இருக்கார். அப்போது கவினோட அப்பா அம்மாவும் பார்த்திங்கன்னா, அம்மா ஆசிரியராக இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்காங்க, அப்பாவும் வந்து நிலம்லாம் இருக்குது, சொத்துக்கள் கூட வச்சுருக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அப்போது இத்தனையும் இருக்குது. நல்ல பையன், 10 வருஷமாக சுபாஷினிக்கு தெரியும், ஏறக்குறைய 7 வருஷமாக காதலிக்கிறதா தகவல் வருது. அப்போது இத்தனை ஆண்டு காலம் நல்லா பழகி, இத்தனை வருஷம் லவ் பண்ணி ஒன்றா இருந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றா வாழ முடியும். சுபாஷினியும் சாதாரணமான பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சுபாஷினி வந்து சித்த மருத்துவர், அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. சுபாஷினியோட அம்மா அப்பா 2 பேருமே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அப்போது ரொம்ப இயல்பாக யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக அவங்க வாழ்ந்திருக்க முடியும். ஒரு கல்யாணம்னு பண்ணி அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாகவே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க. பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையை கூட ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரும்பான்மையாக. ஆனால் இதெல்லாம் பத்தாது, நீ எவ்வளோ நல்ல பையனாக இருந்தானே, இவ்வளோ நல்ல படிப்பில் படித்து கோல்டு மெடல் வாங்கினா என்ன, எத்தனை லட்சம் நீ மாதத்தில் சம்பாதிச்சா என்ன, உன் பேக்ரவுண்டு என்னவாக இருந்தானே, உன் அப்பா அம்மா என்ன வேலையில் இருந்தானே, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீ என்ன ஜாதி, உன் ஜாதி என்ன, நீ எப்படி என் வீட்டு பொண்ணுகிட்ட பேசலாம், அப்படி நீ பேசினீன்னா நான் உன்னை வெட்டி கொள்ளுவேன். அதுவும் பட்டப்பகலில். இது ஆணவ படுகொலை கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வருஷம் ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவிடன்ஸ் கதிர் அவர் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு, 2017 இப்போ வரைக்கும் 65 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. சென்னையிலேயே பள்ளிக்கரணை ஆணவ படுகொலை நம்ம பார்த்தோம். இப்போ தொடர்ச்சியான ஆணவ படுகொலைகள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இளவரசன் திவ்யாவிலேருந்து சங்கர் கௌசல்யாவிலேருந்து இங்கே அத்தனை ஆணவ படுகொலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த படுகொலைகளுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக பட்ட பகலில் நடக்குது. இப்போது நீங்கள் சுபாஷினியோட வீடியோ சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஆணவ படுகொலையை பண்ணது யார்? சுர்ஜித், சுபாஷினியோட கூட பிறந்த தம்பி. ஆமாம். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சுர்ஜித் ஒரு மிகப்பெரிய தியாகி மாதிரியும் மிகப்பெரிய வீரன் மாதிரி, அவனுக்கு 24 வயசு தான் ஆச்சு, வீரன் மாதிரியும் அப்படியே வரிசையாக ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவன் ஒரு அத்லெட்டு, ஒரு நேஷ்னல் அத்லெட் பிளேயராக இருந்திருக்கான். நீ வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்க, அத்தனை மெடல் வாங்கியிருக்க, அத்தனை கப்பு வாங்கியிருக்க, படிச்சிருக்க. ஆனால் இத்தனையும் இருந்து நீ மனுஷனாக இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உன்னோட வெறும் அறிவில்லை அப்படின்ற இடத்துன்றதை தாண்டி மிக குரூரமான ஒரு மனுஷனாக தான் நீ இருந்திருக்க. இதையெல்லாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? காலில் போகிற செருப்புக்கு கூட சமம் கிடையாது இவன் அத்லட்டாக இருந்ததும் இவன் வாங்கின கோப்பைகளும். 24 வயசில் நீ வந்து வெட்டி கொன்னுட்டு ஒருத்தனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரே காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. நீ வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் நீ பல்லர் சமூகத்தை சார்ந்தவன். நீ எப்படி என் அக்காவை லவ் பண்ணலாம், எங்கள் அக்கா எப்படி ஒன்றை லவ் பண்ணலாம், நான் விடமாட்டேன், நான் உன்னை வெட்டி கொள்ளுவேன்ற அளவுக்கு ஒருத்தன் போயிருக்கான். அவனோட எல்லா ரீல்ஸும் ஃபோட்டோஸும் பாருங்கள், அதுக்கு முன்னாடியிலேருந்தே கையில் வந்து விதவிதமாக அருவாளை வச்சுக்கிட்டு அருவாளோட போஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் அவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டிருக்கான். அப்போ வந்து இந்த அங்கே கூட ஒரு கேள்வி வந்துச்சு, இப்போ பிறந்த நாளை வந்து பட்டாக்கத்தியில் கேக் வெட்டியவர்னு சொல்லி தாவி பிடிக்கிற போலீஸ் வந்து இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கலையா, அதான் அவங்க அப்பா அம்மாவும் போலீஸும் கூட பார்க்கலையான்ற ஒரு கேள்வி. போலீஸ் அம்மா அப்பா 2 பேரும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், பையன் பொறுக்கி அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஏன்னா ஏன் பெற்றவங்க வளர்த்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஊர் உலகத்தில் இருக்கவன் தப்பு பண்ணால் அவன் மேலே கேஸை போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை தூக்கி உள்ளே போட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான்
சுபாஷினியோட அம்மா அப்பா 2 பேருமே. பெத்த பையன் விதவிதமாக கத்தியவே வச்சுக்கிட்டு, அது ஃபுல்லாகவே ஒரிஜினல் கத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரிஜினல் கத்தி, எல்லாமே வெட்டு கத்தி, கொலை பண்ணுற அளவுக்கான இருக்கிற கத்திகள் தான். விதவிதமாக வச்சு அத்தனை ஃபோட்டோவை போட்டிருக்கான். சாதி ரீதியாக கமெண்டை போட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாமல் கிரிக்கை மாதிரி போட்டு சாதி பெருமையை போட்டு அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கான். நியாயப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி கேக்கை வெட்டினாவே, பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டினாவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுற, உனக்கு அதிகாரம் இருக்குது, சட்டம் இருக்குது. உன் பையனை நீ என்ன பண்ண? எப்படி வளர்த்திருக்கீங்க? போலீஸ் பையன் பொறுக்கி, ரவுடி, கொலகாரன், சாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு. ஆனால் இது இன்னொன்று இருக்குது, அதுக்காக சுர்ஜித்தோட அம்மா அப்பா ரொம்ப நேர்மையானவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி அந்த மீன் நான் பண்ணலை. காவல்துறைன்ற இடத்துக்காக சொல்ல வரேன். சுபாஷினி அதை தானே சொல்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. சுர்ஜித் வந்து கவின் கூட பேசினார், வர இந்த மாதிரி எங்களுடைய காதல் விவகாரம் தொடர்பாக கல்யாணத்தில் வந்து பேசுங்கன்ற மாதிரிலாம் பேசினாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறவங்க தானே என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சுபாஷினி பேசின வீடியோவில் நமக்கே தெரியும், முதல்ல வந்து முழு வீடியோவே வெளியில் வரல. ஃபஸ்ட்டு ஒரு பாதி வீடியோ 40 செகண்ட் வீடியோ போட்டு விட்டாங்க. 40 செகண்ட் வீடியோ பாலிமர் நியூஸில் வருது. அது கேவலமான ஒரு வேலையை அந்த நியூஸ்காரன் பண்ணுறான். என்ன பண்ணிக்கிறான், பெற்றோருக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் கவினுக்கு என்ன உறவுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த வீடியோ போட்டாச்சு. உடனே அந்த ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் எனக்கும் கவினுக்கு என்ன உறவுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட பெற்றோருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க குற்றவாளிகள் இல்லை, அவங்கள பனிஷ் பண்ணாதீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, சுபாஷினி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முழு வீடியோ வருது. இப்போ அந்த முழு வீடியோவில் சுபாஷினி ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் கவினும் உண்மையாக காதலித்தோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தோம், ஆனால் கவின் தான் வந்து எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுன்னு கேட்டிருந்தான், அதனால் நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லலை. ஆனால் சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் லவ் பண்ணுறோன்னு, அவன் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டான். எங்கள் அப்பா என்கிட்ட கேட்கும் பொழுது கவின் 6 மந்த் டைம் கேட்டிருக்கான்றதுனால இல்லை நான் சொல்லிட்டேன், இல்லை நான் காதலிக்கலைன்னு சொல்லிட்டேன். எப்போது இதெல்லாமே மே மாதம் 30ஆம் தேதி நடந்திருக்கு. இடையில 1 மாதம்தான். இப்போ நம்ம வந்து ஜூலை எண்டில் இருக்கும், ஜூன் ஜூலை 2 மாதம். ஜூலை 27ஆம் தேதி அவர் கவின் கொல்லப்படுறாரு. ஏறக்குறைய 2 மாதம்தான். இந்த 2 மாத கேப்பில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ரீல்ஸ் போடுறவெல்லாம் பெருசாக சொல்லிகிட்டு இருக்கான், பல முறை வந்து சுர்ஜித் சொல்லியிருக்கான், என் அக்காட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கான். நீ யார் சொல்கிறதுக்கு? பெற்றவங்களுக்கே சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அந்த பொண்ணு கிளியராக சொல்லுது, நானும் கவினும் உண்மையாக லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம், அவன் நல்ல வெல் செட்டில்டான ஒரு இடத்துல இருக்கான், ஒரு நல்ல வேலையில் இருக்கான், அந்த பொண்ணு டாக்டராக இருக்குது, அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ எப்படி வந்து சொல்கிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீ அவன் கூட பிறந்துட்டா இல்லை பெற்றுட்டா நீங்கள் வந்து நீ இவனை கல்யாணம் பண்ணு, இவனை கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்குலாம் அவங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. முடிவெடுக்க வேண்டியது அந்த 2 பேர் தான். வாழ போகிறவங்க தான், நீங்கள் வாழ போகிறது இல்லை. 4 செவத்துக்குள்ளே இவங்க தான் கடைசி வரைக்கும் வாழ போகிறாங்க. இவங்க தான் சந்தோஷமோ சுக்கமோ துக்கமோ சேர்ந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இவன் திருப்பி சொன்னான் அப்படின்னா, நீ சொன்னால் அவன் எதுக்கு கேட்கணும்? கவின் எதுக்கு கேட்கணும்? முதல்ல நீ சொல்கிறத கேட்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சுபாஷினி நீ சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 2வது சுபாஷினி என்ன விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, கல்யாணத்தை பற்றி அம்மா அப்பா பேசலான்னு கூப்பிட்டாங்க, நீ வான்னு சுர்ஜித் வந்து கவினுக்கு ஃபோனை பண்ணி கூப்பிட்டது சுர்ஜித்து தான் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. ஃபோனில் அவன் பேசினான்றது எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியும், இவன் கூப்பிட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. 2வது அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, 28ஆம் தேதி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன், ஆனால் அவங்க 27ஆம் தேதியே வந்துட்டு தான் எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு அது வந்து தெரியாது, ஆனால் நாங்கள் ரொம்ப யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கவினை காணோன்னும் ஃபோன் பண்ணோம், எடுக்கல. சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பான். அவங்க ரொம்ப இயல்பாக இருந்திருக்காங்க. சுபாஷினிக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் வந்து தன்னோட வாழ்க்கையில் நடக்க போகுது, சொந்த தம்பியால் நடக்க போகுது. கவினை வந்து நம்ம இத்தனை வருஷம் காதலிச்ச ஒருத்தனை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறத வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோன்ற எதுவுமே சுபாஷினிக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப இயல்பாக தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்கன்றது வந்து அவங்க சொல்கிறதுலேருந்தே தெரியுது. இவங்க சொல்கிற மாதிரி சுபாஷினி சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க, சுபாஷினிக்கு முன்னாடியே தெரியுமா, அப்போ அவங்களும் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் சில வாதங்கள் போது அது ரொம்ப மோசமான வாதங்களாக இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாதமாக இருந்தால் அந்த பொண்ணு இவ்வளோ கிளியராக வந்து நாங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணோம், நாங்கள் கல்யாணம் பண்ணோம்னு நினச்சோன்னு இப்போவும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க இப்போவும் உறுதியாக தான் அதை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நான் காதலிக்கவே இல்லைன்னு சுபாஷினி சொன்னாங்கன்னு ஒரு பிட்டு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆமாம், அந்த செய்தியை பரப்பினவன் இன்னமும் நமக்கு தெரியல. அந்த ஒரு செய்தி பரவன உடனே சோஷியல் மீடியா முழுக்க சுபாஷினியை தீர்த்துக்கிட்டு கிடந்தோம். அது வந்து ஒரு நியாயமான கோபத்தின் வெளிப்பாடுன்னு கூட வச்சுக்கலாம், நான் அதை வந்து மறுக்கலை.
இருக்கும். பல துரோகங்களை பார்த்த எல்லாருக்குமே அந்த வலி இருக்கும். ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் அவனை நான் காதலிக்கவே இல்லை நீ சொல்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, உண்மையா பொய்யான்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவசரப்பட்டு அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொண்ணு பேசின வீடியோவில் கூட சுபாஷினி என்ன சொல்கிறாங்க, லவுட் ஸ்பீக்கர் அந்த பேஜில் வந்து அவங்க தான் என்னை பற்றி வந்து பேசியிருக்காங்க, நன்றின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த லவுட் ஸ்பீக்கர் பேஜில் ஒரு பொண்ணு பேசியிருக்குன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு கிளியராக என்ன சொல்லுது, சுபாஷினி எல்லாரும் திட்டுறீங்க, அந்த பொண்ணு என்ன நிலமையில் இருக்குது, என்ன பண்ணுதுன்னு எதுவுமே தெரில, அந்த பொண்ணுக்கு எதுவும் பிளாக்மெயில் இருக்கான்னு நமக்கு தெரியல, இன்னும் என்னெல்லாம் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுதுன்னு தெரியாமல் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி சுபாஷினி வந்து என் நிலைமையை பற்றி அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சுபாஷினி எக்கச்சக்கமான பிளாக்மெயிலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான். என்னோட பெற்றோருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்கள பனிஷ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சுபாஷினி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, பார்த்தோம். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அப்போது சுபாஷினி இன்னைக்கு யார் கூட இருக்காங்க? இத்தனை நாள் சுபாஷினி நிச்சயமாக வந்து சுதந்திரமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கூட வந்து யாரெல்லாம் உட்காந்துருக்கான், காவல்துறை உயரதிகாரிகள்லேருந்து, காவல்துறையிலேருந்து, அரசியல்வாதிகள்லேருந்து, சாதி கட்சி தலைவர்கள்லேருந்து, சாதி வெறியர்கள் வரைக்கும் இன்றைக்கி சுபாஷினியை நிச்சயமாக சூழ்ந்திருப்பாங்க. ஒரு பாத்ரூம் போகிறதுனா கூட அந்த பொண்ணு இவங்க நாலேஜ் எல்லாம் போக முடியாதுன்ற இடத்துல தான் நிச்சயமாக அவங்க இருக்கணும் அப்படின்றது எங்களோட யூகமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் உண்மையாக காதலிச்சோன்னு சொன்ன சுபாஷினி இப்போ வரைக்கும் வெளியில் வந்து கவினோட உடம்ப கூட பார்க்கல, கவினோட வீட்டுக்கு இன்னும் வரல. நியாயம் வேணும்னு கேட்டு போராடிட்டு இருக்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சுபாஷினி வரல. இன்றைக்கி 5வது நாள், கவின் செத்தது 27. அப்போ இந்த 5 நாள் சுபாஷினிக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு என்ன நிலைமையில் இருந்துச்சு? 5 நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கு, இத்தனை நாள் போடலை. இன்றைக்கி அந்த பொண்ணு ஏன்னா முதல் நாள் இவனே கொண்டுட்டு அழகாக போய் சரண்டர் ஆகிறான். யார்? அந்த சுர்ஜித். எவ்வளோ தைரியம்னு பாருங்களேன். ஆமாண்டா நான் தான் கொன்னேன், ஒத்தையாளாக கொண்டுட்டு நான் போய் சரண்டர் ஆகிட்டேன். வாக்குமூலம் கூட ஒரு தென்னாவெட்டான துணியில தான் சொன்னதாக. அதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டேன்ற அளவுக்கு தான் அவன் வந்து அவ்வளோ திமிராக தான் வந்து வாக்குமூலங்களும் கொடுத்துருக்கான், பண்ணியிருக்கான். ஆனாலும் நான் உடம்ப வாங்க மாட்டேன்னு முதல் நாள்லேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? சுபாஷினியோட அம்மா அப்பா 2 பேருக்கும் இது தெரியும். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா ஏற்கனவே எங்களை மிரட்டினாங்க, கவினை வந்து மிரட்டினாங்க, சுபாஷினிகிட்ட பழக வேணான்னு மிரட்டினாங்க. 2வது இன்னைக்கு கவினோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி கவினை கையக்காலை உடச்சி போட்டுருவேன்னு சொன்னார், கைக்காலை உடச்சி போட்டுருவேன், நீ சுபாஷினிகிட்ட பேச வேணான்னு மிரட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இவங்களுக்கெல்லாம் உறவினர். யார்? சுபாஷினியோட அம்மா அப்பாவுக்கு உறவினராக இருக்கார். அப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அந்த பையனும் கூட சுர்ஜித்தும் கூட அவர்கிட்ட தான் போய் சரண்டர் ஆனா. ஆமாம், சுர்ஜித்தும் அவ்வளோ கொடூரமாக ஒரு கொலையை பண்ணிட்டு நேராக போய் நான் தான் வெட்டனேன்னு அந்த காசி பாண்டியன் கிட்ட தான் சரண்டர் ஆகிருக்கான். அப்போ என்ன தைரியம்? சாதாரணமாக பாத்ரூமில் வலிக்கி விழுவாங்க, கை கால் உடையும், இப்படிலாம் நமக்கு எதுவும் நடக்காது. நம்ம கண்டிப்பாக பாத்ரூம்லலாம் வலிக்க விட மாட்டோம், நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம். நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஆமாம் நான் கொண்டுட்டேன் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியும். இந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அவன் பேக்ரவுண்டில் யார் இருந்திருக்கா? இப்போ காசி பாண்டியன் மேலே இவ்வளோ சீரியஸான ஒரு குற்றச்சாட்டை கவினோட அப்பா வச்சுருக்கார். அப்போ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர், உங்கள் சொந்தக்கார இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கவினை கையை காலை உடச்சி போட்டுருன்னு மிரட்டுறாரு. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பொழுது எப்படி சுபாஷினியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியும்? ரைட். 2வது கவினோட அம்மா கிளியராக என்ன சொல்கிறாங்க, சுபாஷினியோட அம்மா கிருஷ்ணகுமாரி கவினை மிரட்டினாங்க, என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடியே அவங்க மிரட்டினாங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி எஃப்ஐஆரில் சுபாஷினியோட அப்பா பேர் போடப்பட்டிருக்கு. இவ்வளோ தீவிர போராட்டத்துக்கு அப்புறம் உண்மையை சொல்லணும்னா கவினோட உடல் போராடிக்கிட்டு இருக்கு செத்து போனதுக்கப்புறம். அந்த பெத்த பையனோட உடம்பை வச்சுக்கிட்டு கவினோட அப்பாவும் அம்மாவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மாட்டேன், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணனு. அந்த உறுதி மட்டும் இல்லாமல் சமூகத்தின் மக்களின் மனிதநேயம் இருக்கக்கூடிய, மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லாரோட குரல்களும் தான், எதிர்ப்பு குரல்களும் தான் இன்றைக்கி சுபாஷினியோட அப்பாவை கைது செய்ய வச்சுருக்கு. நேற்று தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணலை. யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாள் எதுவுமே பேசாத சுபாஷினி, நாங்கள் 2 பேரும் உண்மையாக காதலித்தோம், நான் கவினை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆக்சுவலாக சுபாஷினி தான் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்க நான் கேட்டேன், கவின் வந்து ப்ளீஸ் எனக்கு ஒரு 6 மந்த் டைம் கொடு, அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி கவின் சொல்லியிருக்கார். அப்போது கவினை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச சுபாஷினி கவின் உடம்பை கூட போய் பார்க்கல.
நீங்கள் ரொம்ப இயல்பாக யோசிச்சு பாருங்கள், நம்மளோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொண்ணு முதல்ல ஓடி இருக்கும். அந்த பொண்ணை ஓடாமல் வீட்டுக்குள்ளே வச்சு தடுத்துட்டு, வீட்டுக்குள்ளே இருக்காங்களானே நமக்கு இன்னும் தெரில. அந்த பொண்ணை தடுத்து வச்சிருக்கிறது யார்? அந்த பொண்ணை வெளியில் விடாமல் பிடிச்சி வச்சுருக்கவன் அவன். சுபாஷினி வந்து கிளியராக சொல்கிறாங்க, கவினோட அம்மா அப்பா கூடலாம் அந்த பொண்ணு ஆல்ரெடி பழகியிருக்கு, அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுது. அப்போது சுபாஷினி அவங்க கவினோட அம்மா அப்பாவை ஏன் போய் பார்க்கல? ஏன் இப்போ வரைக்கும் விடாமல் வச்சுருக்காங்க? கண்டிப்பாக அவங்களே போகாமல் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க, பேச வைக்கப்படுறாங்க. பேச வைக்கப்படும் பொழுது தான் என்னோட அம்மாவும் அப்பாவுக்கும் எதுவும் தெரியாது, அவங்க அவங்களா பேசாமல் பேச வைக்கப்பட்ட ஒரு வீடியோவாக அது இருக்கிறதுனால தான் அந்த இறப்பு நிகழ்வுகளை பற்றி சொல்லும் போதும் கூட அவங்க கண்ணில் ஒரு கண்ணீர் வரலன்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஏன்னா இது அவங்களாவே போட்ட வீடியோனா அவங்களோட உணர்வுகள் முழுமையாக வெளிப்பட்டிருக்கும். அப்படி சொல்ல முடியாது. அந்த பொண்ணோட குரல் கடைசியாக உடையுது, விட்டுருங்க விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு உடையுது, சொல்லுது. விட்டுருங்கன்னா அதை யாரை விட்டுருங்கன்னு சொல்லுது? இப்போ வரைக்கும் சுபாஷினிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய சுபாஷினி என்ன நிலமையில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு பாதுகாக்கப்படணும், சுபாஷினி இங்கே வந்து பாதுகாக்கப்படணும், சுபாஷினிகளுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோங்கிற ஒரு ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளை நிச்சயமாக அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. கவினுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்கக்கூடிய யாரையும் கண்டிப்பாக அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. கவினுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு கேட்குறவங்களா கேளுங்கன்னு தான் சொல்லும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அது சொல்லுது, நாங்கள் உண்மையாக காதலிச்சோங்க அப்படின்னு. கவினோட அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்கக்கூடிய யாரையும் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆதரவெலாம் விட்டுருங்க, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்ல போகிறது இல்லை. அப்போ அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு யாரை சொல்லுது? அந்த பொண்ணுக்கு என்ன அழுத்தம் இருக்குது? என்ன மாதிரியான பிளாக்மெயில் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? இது எல்லாமே நமக்கு இப்போ வரைக்கும் கிளியர் ஆகலை, உறுதிப்படுத்தலை. சுபாஷினி சுதந்திரமா இதை வந்து தன்னுடைய தந்தை தாயை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி கவினுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக கூட அவங்க இப்படி சொல்லியிருக்கலாம்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு ஒரு மிரட்டல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதில் உறுதிப்படுத்த முடியாது தொடர், இது எல்லாமே நம்மளோட யூகங்கள் தான் இருக்கலாம். இன்னும் வெளிப்படையாக சொல்லட்டுமா, இவ்வளோ முக்கியமான ஒரு வழக்கில், இவ்வளோ முக்கியமான போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கில், திருநெல்வேலி மாதிரி அன்றாடம் சாதிய படுகொலைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து சுபாஷினி இன்னைக்கு தைரியமாக நாங்கள் 2 பேரும் உண்மையாக காதலிச்சோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணு அந்த காதலை மறுக்கலை. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சுர்ஜித்து தான் ஃபோன் பண்ணி பேசினான்னு அந்த பொண்ணு கிளியராக சொல்லியிருக்கு. எனக்கு என்னென்னா சுபாஷினிக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்னு தோணுது. சுபாஷினியவே இவனுங்க விடுவானுங்களான்னு எனக்கு தெரில. நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி லைவ் போய்கிட்டு இருக்கு நியூஸில். சுபாஷினி சொல்கிறாங்க நாங்கள் உண்மையாக காதலிச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோ கேவலமாக அந்த பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில், ஆபாசமான வார்த்தையில், சாதி வெறி பிடிச்சி அவ்வளோ திமுறாக ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை வெட்டணும், உன்னை கொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு 30-40 செகண்டாக இருந்த வீடியோ அடுத்து 2 நிமிஷம் வீடியோவாக வந்தது. இப்போ அந்த 2 நிமிஷம் வீடியோ தான் ஃபுல் வீடியோவாகவும் இன்னமும் தெரியாது. இன்னும் அது இன்னும் பெரிய வீடியோவாகவும் கூட இன்னும் பெரிய வீடியோவாக இருக்கலாம். அல்லது ஏன்னா இந்த ஆரம்பிக்கும் பொழுதே பாருங்கள், அந்த பொண்ணு நான் தான் சுபாஷினின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி 40 செகண்ட் வீடியோ எடிட் பண்ணி போடுறான். அடுத்து 2 நிமிஷம் வீடியோ வருது. ரெண்டாவது இவங்க எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ போடுறாங்க? இந்த வீடியோலாம் வந்து தோழர் சொன்ன மாதிரி ட்விட்டரில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கு. தினகரன் சம்திங் ஒரு ட்விட்டர் ஐடியிலேருந்து தான் இந்த முழு வீடியோவே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து தான் செய்திகள் எல்லாத்துக்குமே அந்த வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, சுபாஷினி என்ன நிலமையில் இருக்காங்க? சுபாஷினிக்கான பாதுகாப்பை முதல்ல இந்த அரசு உறுதிப்படுத்தணும். இவ்வளோ போல்டாக சொல்லக்கூடிய அந்த பொண்ணு என்ன சூழல் இருக்கான்னு நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட அடக்குமுறையில் உட்காந்துருக்கான்னு தெரியாது. சுபாஷினியோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. ரெண்டாவது, சுபாஷினி தப்பி தவிர இந்த வீடியோக்களெல்லாம் பார்க்குற ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கௌசல்யாவும் அங்கே தான் இருக்காங்க, கவின் வீட்டில் தான் இருக்காங்க. ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்டு அதுக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் நியாயம் கேட்டுட்ருக்கு. கௌசல்யாவும் பதிவு போட்டிருந்தாங்க, சுபாஷினி நாங்கள் இருக்கோம், உன்ன மாதிரி தான் நானும் வந்து அனாதையாக நின்னேன், ஆனால் தோழர்கள் வந்து என்னை முழுக்க வந்து தான் வீட்டு பிள்ளையாக பார்த்துக்கிட்டாங்க, உனக்கு நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம், நீ வெளியில் வா, இதை ஃபேஸ் பண்ணுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், நாங்கள் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இங்கே மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய, மனித தன்மையை பாதுகாக்கக்கூடிய, இங்கே ஆயிரக்கணக்கான கவின்களுக்காக நீதி கேட்கக்கூடிய, இதுக்கு மேலே ஒரு கவின் சாகக்கூடாது, இப்படி ஒரு இழப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாருமே இருக்கோம். தயவு செஞ்சு சுபாஷினி வெளியில் வரணும், ஏதோ ஒரு வெளியில் வரணும்.
உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், இங்கே நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் சுபாஷினி நிற்கணும், விட்டுருங்கன்னு உடஞ்சி போயிருக்கக்கூடிய உங்களோட குரல் வந்து தைரியமாக மாறணுன்ற ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்கிறோம். நீங்கள் தைரியமாக வெளியில் வாங்க. உங்கள் அம்மா அப்பா குற்றவாளி இல்லைன்றதுக்காக தான் இன்றைக்கி அவங்களோட வீடியோ வெளியில் வந்திருக்கு. அந்த ஒட்டுமொத்த வீடியோ வெளியில் வந்ததுக்கு ஒரே காரணம் அந்த ஒரு வார்த்தை தான், என் அம்மா அப்பா குற்றவாளி கிடையாதுங்க, சம்மந்தம் கிடையாதுன்னு அவங்க பேசுனதுனால தான் அது வெளியவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா அதுவே வெளியில் வந்திருக்காதுன்னு நான் யோசிக்கிறேன். அதனால் அதை கூட பேச வச்சுருக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை சுபாஷினியே வந்து தான் அம்மா அப்பாவுக்கு இதில் தொடர்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணதுனால பேசியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா அவங்களும் அந்த லவ்வை ஒத்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. இல்லை, இது ரெண்டுமே முரண்பாடாக தான் இருக்குது. ஏன்னா காதல் அவங்க மறுக்கவே இல்லை, உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்ல வைக்கப்பட்டிருக்கலாம், மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு சொன்னது போல இத்தனை நாட்களாக சுபாஷினியை பேச விடாத சூழ்நிலைகள் இப்போ கொஞ்சம் விலகி இருக்கு, அல்லது ஏதோ ஒரு கேப் கிடைச்சி அவங்க இதை பேசியிருக்கிறாங்க. இல்லை, அவங்களோட தேவைகளுக்காக பேச வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் கவினோட உடல் வாங்கப்படலை. கவினோட அப்பா திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, சுபாஷினியோட அம்மா கிருஷ்ணகுமாரியும் கைது பண்ணுற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நான் உடம்ப வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. பல்வேறு தோழர்கள் வந்து இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் அவர் உட்பட இந்த கேள்வியை வச்சுருக்காரு. கிருஷ்ணகுமாரியோட பேர் எஃப்ஐஆரில் இருக்குது, எஃப்ஐஆரில் ஆட் பண்ணி ஏன் போகிறீங்க, நீ அரெஸ்ட் பண்ணலை, அரெஸ்ட் பண்ணணும்ல, குற்றவாளிகள்னு நீ ஆட் பண்ணியிருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேள்விகள் எல்லா இடத்துலையுமே அழுத்தமாக வந்திருக்கு. அப்போது இன்னும் விட்டோம்னா கண்டிப்பாக அம்மாவும் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக அங்கே கொண்டு போய் சொல்லியிருக்க முடியும். அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணியிருக்க முடியும், அழுதுருக்க முடியும், காலில் விழுந்திருக்க முடியும், அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்க முடியும். காலங்காலமாக இந்த சமூகம் ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய அவ்வளவையும் பண்ணியிருக்க முடியும். ஏன் யாராவது நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லி மிரட்டியிருக்கலாம். சாதாரணமாக நடக்குதான், நான் மருந்து குடிச்சு செத்துருவேன், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளவும் இருக்கலாம். அதிலிருந்து அவங்க பேசியிருக்கலாம், அல்லது அவங்களே அதை பற்றின புரிதல் குறைபாடில் இருந்திருக்கலாம், இல்லை அதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கலாம். இது எதுவுமே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யூகிக்க முடியுது. இந்த சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் கேள்வியும் நான் என்னவா யோசிக்கிறேன்னா, கவினோட படுகொலை நடந்ததுலேருந்தே சுபாஷினியை சுற்றியே விஷயம் நகர்ந்துருச்சு. நீங்கள் இதில் ஒரு ட்ரெண்டை கவனிச்சிங்கன்னா தெரியும். அஜித்தோட காவல் படுகொலை நடக்குது திருபுவனம். முதல்ல காவல்துறையை வந்து கிளிகிளின்னு கிழிச்சாங்க, அரசாங்கத்தை அத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். இத்தனை பேர் சாகிற வரைக்கும் அரசு என்ன பண்ணுது, முதலமைச்சர் என்ன பண்ணுறீங்க, அவங்க நேரடி கட்டுப்பாடுன்னு. கடைசியாக அதை அழகாக அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. எப்படின்னா, நிக்கிதா விசஸ் அஜித்னு ஆயிடுச்சு. நிக்கிதா தான் முதல் குற்றவாளி, நிக்கிதா குற்றவாளி தான், அது யாரும் மறுக்கலை. ஆனால் நிக்கிதான்னு சொல்லி அந்த பொம்பளையை மட்டுமே பேசி, அதை விட மிக குற்றவாளிகளான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முதலமைச்சரை பற்றி பேசலை. அதே விஷயம் கவினோட படுகொலையில் நடந்ததை கவனிச்சிங்கன்னா தெரியும். கவின் படுகொலை நடக்குது, சுர்ஜித் சரண்டர் ஆகிறான். கொஞ்சம் இம்மீடியட்டாக வந்து சுபாஷினி பக்கம் டைவெர்ட் ஆகுது. அந்த பொண்ணு காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான்னு சுபாஷினியை போட்டு திட்டுன்னு தீர்த்து என்னென்ன பேச முடியுமோ அத்தனையும் பேசி முடிச்சு, அதுக்கப்புறம் சில செய்திகள் வருது, இல்லைங்க அது ஃபேக் நியூஸ்ன்னு வருது. அதுக்கப்புறமும் கூட வந்து யாரும் அதை உறுதிப்படுத்தலை. இப்போவும் கூட சுபாஷினியோட வீடியோ வந்துருச்சு. வீடியோ வந்ததுக்கப்புறம் இதுதான் வாதமாகுது, சுபாஷினி வந்து அவங்க அப்பா அம்மா குற்றவாளி. இதில் நீங்கள் சொன்னதில் இன்னும் ஒன் மோர் பாயிண்ட்டும் விஷயங்களும் வந்துச்சு. அதாவது கவினோட கேரக்டரை அசாசினேட் பண்ணி வந்துச்சு. அவங்க ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் போட்டு இவன் ப்ளே பாயாக இருந்திருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி பெண்களோட பழகினாவே அவங்களுக்கு ப்ளே பாய். இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவாங்கல்ல, அல்லது இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி இப்படி போவாங்கல்ல, அந்த மாதிரி கூமுட்டைங்க. அந்த கடிவாளத்தெல்லாம் கலட்டி பார்த்தா தான் உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இன்னொன்று, கவின் வேலை பார்க்குறது சென்னையில், அதுவும் ஐடியில், டிசிஎஸ் மாதிரியான கம்பெனியில். வந்து கொஞ்சம் பாருங்கடா, பெண்களும் ஆண்களும் எப்படி பழகிக்கிறாங்கன்னு பார். ஒரு ஆணும் பொண்ணும் சகஜமாக பழகிக்கிறதுன்றதும் இயல்பாக பேசிக்கிறதுன்றதும் ரொம்ப 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 சாதாரண விஷயம். உண்மையை சொல்லணும்னா வரவேற்கக்கூடிய விஷயம் நான் சொல்வேன். உங்களுக்கு வந்து பொண்ணுனா எப்படி தான் இருக்கணும், ஆம்பளை எப்படி வேணா இருப்பான், பொண்ணு எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடு பெண்களுக்கு தான், ஆம்பளைங்களுக்கு என்றைக்குமே போடலை. இந்த கட்டுப்பாடெல்லாம் உடைச்சிட்டு ஆணும் பொண்ணும் சமந்தான். எனக்கு பொண்ணு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பையன் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு பையனுக்கு 4 பசங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, 4 பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு இயல்பான ஒரு சமூகம் இங்கே இருக்குது. அப்படி ஒரு உலகம் இங்கே இருக்குது. அதுவும் ஐடி மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் போயிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டெப் மேலவே இருக்கும். அப்போது அப்படி இயல்பாக பெண்களும் ஆண்களும் பழகிக்கிறதே இவனுங்களுக்கு ப்ளே பாய் அப்படின்னா, இவனுக்கு ஊருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான், ஆனால் ஊர் முழுக்க வந்து அந்த பெண்களோட திருமணம் தாண்டிய உறவுகள் பல இருக்கும். அல்லது நம்ம தாத்தா காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 2-3 பொண்டாட்டியை கட்டியிருப்பாங்க. அவன் ஜாதிக்காரன்லேயே சொல்கிறேன், அவங்களாம் ப்ளே பாய் கிடையாது, நட்பா பழகிறவங்களாம் இவனுங்களுக்கு ப்ளே பாய். அதான் இந்த மாதிரிலாம் இதை டைவர்ட் பண்ணி தான் விட்டாங்க. அவன் ப்ளே பாய், அவன் மோசமானவன். ப்ளே பாயா இல்லையான்னு சுபாஷினிக்கு தெரியும், அது அவள் பிரச்சனை. அவள் தான் கிளியராக சொல்கிறான், நான் அவங்களை வந்து காதலிக்கிறேன்னு அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. அதனால் நீ ஒரு முத்திரை குத்துறது, ஒரு கேவலமான பேசுறதுன்றது ஒன்று. ரெண்டாவது, சுபாஷினியை சுற்றி மட்டுமே இப்போ இந்த வழக்கு ஓடுது. சுபாஷினியோட பெற்றோர். ஆனால் இது யாரை நோக்கின கேள்வியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தினம் சாதி ரீதியான படுகொலையும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணாவே வெட்டி கொல்லப்படுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் இந்த சமூகத்தில் விதைக்கிறதுக்காக ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய எத்தனையோ இளம் ஜோடிகளை தூக்கி புதைச்சிட்டு வரோம், நெருப்புக்கு கொடுத்துட்டு வரோம், மண்ணுக்கு கொடுத்துட்டு வரோம். எத்தனையோ பெற்றவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் எதிராக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றுன்னு பல வருஷமாக இந்த அரசை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவேன்னு பேசினார். சரிங்களா? 2017 இப்போ வரைக்கும் 65 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. சாதி வெறி பிடித்த ஆணவ படுகொலையும் கொலையும் ஒன்று கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற செக்ஷன் சட்டம் என்ன அப்படின்னா, கொலைனாலும் அதே செக்ஷன் தான், ஆணவ படுகொலைனாலும் அதே செக்ஷன் தான். என்ன SC/ST ஆக்ட் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவு தான் வரும். இப்போ போக்சோன்னு தனி சட்டம் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ரேப் கேஸ் வேற, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை வேற அப்படின்னு நீ போக்சோ சட்டம் கொண்டு வரும், வரவேற்கும். இதே தமிழ்நாட்டில் ஈவ் டீசிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் மீதான பாலியல் ரீதியான சீண்டல்கள், கிண்டல்கள், கேலிகளுக்கெல்லாம் தனி சட்டம் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிறோன்னு கொண்டு வர இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவை கிடையாது, இருக்கிற சட்டமே போதும்னு யார் பேசுகிறா? எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நான் சட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னேன் அதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சட்டசபையில் பேசுகிறார். நீங்கள் இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு கோரிக்கை இருக்குல்ல, இது மாதிரி இப்போ இன்னொரு கோரிக்கை இருக்குது. இது தொடர்பாக பேசின ஹரிநாடர் அந்த விஷயத்தை வச்சுருந்தார், கலப்பு திருமணத்துக்கு எதிரான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி. அவன் இல்லை நான் மீடியான்னு பார்க்குறேன்ல, ஏதாவது அசிங்கமாக சொல்லிடுவேன், சரி விடுங்க. ஹரிநாடர்லாம் நான் மனசுனாவே யோசிக்கல. அந்த பார்த்தேன் கவின்குமாரோட இதில் கூட பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, கவினோட பெற்றோரை தப்பு, தான் பையன் வேறு சமூகத்தில் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு தெரியும் பொழுதே கண்டித்து அதெல்லாம் நமக்கு வேணாப்பா விட்டுருப்பான்னு சொல்லி அவங்க வளர்த்துருக்கணும், அதை பண்ண தவறிட்டாங்க, அதனால் இன்றைக்கி பையனை இழந்துட்டாங்கன்னு நீ என்ன சொல்ல வர? தப்பி தவறி நீ சாதி மறுப்பு திருமணம்லாம் பண்ணணும்னு யோசிச்சிடாத. அப்படி யோசிச்சு உன் பையனோ உன் பிள்ளையோ வேணும், அப்படி யாரையாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு காதலிச்சா உன் பையன் பிள்ளையை இப்படி தான் கொல்லுவோம், உன் பையன் பிள்ளையை பாதுகாக்கணும்னா நீ அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம ஜாதிலேயே யாரையாவது லவ் பண்ணப்பான்னு சொல்லுன்னு நீ சொல்ல வர. நேரடியான மிரட்டல். இதை பேசுகிறது யார்? ஹரிநாடார். இல்லை எனக்கு என்னென்னா மீடியான்னு பார்க்குறோம், இல்லைன்னா வந்து நீ நேரில் வா நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். யாருக்கு நீ வந்து ரூல்ஸ் போடுற? உன் பையனை பார்த்துக்கணும், உன் பிள்ளைய பார்த்துக்கணும், உயிர் போகக்கூடாதுன்னா நீ வேறு ஜாதியில் லவ் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சட்டம் சொல்லுது. இன்னும் எனக்கு வந்து விருப்பப்பட்டால் நான் யாரை வேணால் காதலிப்பேன், எங்கள் 2 பேரோட விருப்பம். ஆணும் பெண்ணுமோ இல்லை பெண்ணும் பெண்ணுமோ ஆணும் ஆணுமோ அதெல்லாம் எனக்கு சட்டம் ஆகிடுச்சு, அதை பற்றி நீ பேசவே கூடாது. உன் வீட்டில் நீ பெத்த பிள்ளைக்கே நீ ரூல்ஸ் போட முடியாது. நீ எப்படி அடுத்தவன் வீட்டு பிள்ளைக்கு ரூல்ஸ் போடுவேன்? அடுத்தவன் அப்பா அம்மா கிட்ட போய் நீ வந்து உன் பிள்ளையை பாதுகாத்துக்க இல்லைன்னா இப்படி தான் உயிர் போயிடும், இது உன் தப்புன்னு எப்படி நீ சொல்லுவேன்? சரியா? அதனால் ஹரிநாடார் மாதிரியான என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு கூட தெரியல, சில ஜந்துக்கள் பேசுகிறதெல்லாம் நான் வந்து பொருட்டாக எடுத்து பேசுகிறதே தப்புன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர விஷயம் அந்த பர்சனுக்காக மட்டும் சொல்ல, பொதுவாக அப்படியான ஒரு கருத்துடையவர்களும் இருக்கிறாங்க. சாதி வெறியர்களுக்கு அதுதானங்க கருத்து, வெளிப்படையாகவே பேசுகிறவனுங்க தானே. சாதி வெறியர்கள் பேசக்கூடிய கருத்தெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னே அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து போகிற போக்கில் நாய் குலைக்கிற மாதிரி எதையாவது குலைச்சிக்கிட்டு இருப்பாங்க, சீப்பேன்னு கல் எடுத்து அடிச்சுட்டு நகர்ற வேண்டியதுதான். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம அப்படி தான் பதில் சொல்ல முடியும். வா உங்ககிட்ட விவாதிக்கலாம், நீ என்ன கருத்து சொல்கிறேன்னு கேட்டு உட்கார அளவுக்கு அவங்களாம் தகுதியற்றவர்கள், அவங்களுக்கு அவ்வளோ தகுதியெலாம் இல்லை. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்று. திருமாவளவன் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஒன்றிய அரசும் ஏற்ற மாட்டேங்குது, தமிழ்நாடு அரசும் ஏற்ற மாட்டேங்குதுன்னு. கௌசல்யா சொல்கிறாங்க, எந்த அரசு வந்தாலும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற தயார் கிடையாது. ஏன் அப்படி சாதி வெறியர்களுக்கு நீ என்ன ஆதரவு கொடுக்குற? ஆணவ கொலைகளை அரசே ஆதரிக்குது அப்படின்னு ஆதரிக்குதுன்னு தானே நம்ம சொல்ல முடியும். அப்போ எத்தனை பேர் செத்தா, ஆமாம் எத்தனை பேர் செத்தாலும் நான் சட்டம் இயற்ற, இன்னைக்கு வரைக்கும் மு.க. ஸ்டாலின் தான் அறிக்கை விட்டுருக்காராங்க.
நேற்று தாங்க இன்றைக்கி தான் கனிமொழியே போய் பார்த்துருக்காங்க. எத்தனாவது நாள்? 5வது நாள். 5வது நாளில் தான் கனிமொழி போய் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போய் ஆறுதல் சொல்கிறேன்னு போயிருக்காங்க. எத்தனை நாள் எங்கள் வீட்டு பொணங்கள் வந்து இப்போ வரைக்கும் பிணவரையில் இருக்கும். செத்தவங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட இங்கே நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கணும். இன்னும் எத்தனை உயிர்களை நாங்கள் இழக்கணும். இன்னும் எத்தனை பேர் செத்தா நீ சட்டம் கொண்டு வருவே? எல்லாம் கேட்கலாம். ஆணவ படுகொலைக்கு எதிராக நீ சட்டம் கொண்டு வந்துட்டா இங்கே ஆணவ படுகொலையே நடக்காதா? இங்கே எல்லாமே மாறிடுமானா மாறாது. ஒத்துக்கிறோம். ஒரு சட்டத்தால் மட்டுமே இங்கே எதையுமே மாற்றி விட முடியும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததுனாலேயே இங்கே சாதி ஒழிஞ்சிருச்சு, சாதி வெறி அல்லது சாதி அடக்குமுறைகள், சாதி ஒடுக்குமுறைகள்லாம் இங்கே நடக்கவே இல்லைன்னா சொல்லலை. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? குறைஞ்சபட்சம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்தா பாரு நான் பேருக்காவது வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல நீ கொண்டு வந்திருக்கிறியே அப்படின்னு தான் போக்சோ சட்டத்திலேருந்து ஈவ்டீசிங் சட்டத்திலேருந்து வன்கொடுமை சட்டம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த சட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு ஊப்பா மாதிரியான கருப்பு சட்டங்களை தூக்கி குப்பையில் போடுடா நாங்கள் சொல்கிறோம். அப்போ சட்டத்தால் இங்கே சரி பண்ண முடியுமா முடியாதுன்ற வாதம் வேறு. ஆனால் இன்றைக்கி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும், அதை நீ பண்ணுன்னு சொல்கிறோம்னா நியாயமானது. இங்கே அசால்ட்டாக அதிகபட்சம் 1 வருஷத்தில் இவன் வெளியில் வந்துடுவாங்க. சுர்ஜித் 1 வருஷத்தில் வெளியில் வந்துடுவான். அதிகபட்சம் சொல்கிறேன். 6 மாதத்தில் ஆணவ படுகொலை பண்ணிவிட்டு அழகாக வெளியில் வந்துடுவான். குண்டாஸில் போட்டிருக்காங்கல்ல, குண்டாஸெல்லாம் ஈஸியாக உடச்சிட முடியும். குண்டாஸ்னால் 1 வருஷம்தான். ஆனால் 1 வருஷம் அந்த குண்டாஸ் செல்லுமான்றது இருக்குது. தொடர் குற்றவாளிகள் மீது தான் குண்டர் சட்டம் போட முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு சிம்பிளாக உடச்சிட்டு போயிடுவானுங்க. அதனால் இந்த கேஸ் போடுற வரைக்கும் தான். அதிகபட்சம் 1 வருஷத்தில் அவன் வெளியில் வருவான். வெளியில் வந்து அவன் லைஃப் அவன் ரன் பண்ணுவான். அவன் ஜாதியிலேயே இன்றைக்கி வந்து சாதி வெறி பிடிச்சவன் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கான்ல. ஆமாம் இப்படி தான் அப்படி தான் பல பெண்கள் உட்பட எங்கள் ஜாதிக்காரன் சாதிக்காக வெட்டி கொண்டுட்டான் பிடிச்சிட்டானு அவன் வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. அல்லது அப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த பெண்களே கூட எவ்வளவு வந்து அவனை கல்யாணம் பண்ணி அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழுவான். அதிகபட்சம் இந்த கேஸ் 20 வருஷம் நடக்கும் தீர்ப்பு வர்றதுக்கே. ஒருவேளை கீழ்கோர்ட்டில் இவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தா கூட ஹைகோர்ட் போகும்பொழுது உடச்சிட முடியும், சுப்ரீம் கோர்ட் போகும்பொழுது உடச்சிட முடியும். அல்லது இவங்க சாதிக்கு ஆதரவான எவனாவது ஒருத்தன் ஆட்சிக்கு வரும் பொழுது நன்னடத்தை தடுப்பு சட்டத்து மூலமாக வெளியில் விடுறேன் அப்படின்னு வெளியில் விட்டுருவான். அதாவது இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்குது. மதுரையில் லீலாவதின்னு சொல்லி சிபிஎம் தோழரை வெட்டி படுகொலை செய்த திமுக காரங்களை திமுக ஆட்சிக்கு வந்து விடுதலை பண்ணலையா? பார்க்கலையா நம்ம? அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பாக இங்கே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. கோகுல்ராஜ் படுகொலையில் யுவராஜ் வந்து இன்றைக்கி எவ்வளோ சுதந்திரமாக ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாலும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறோம். இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டத்தை கொண்டு வா. ஆனால் கடுமையான சட்டத்து மூலமாக மட்டுமே இங்கே தீர்வு வரும்னு நான் சொல்லலை. நீ முதல்ல கொண்டு வா. அட்லீஸ்ட் அவனை கேள்வியாவது கேட்போம்ல. தம்பி ஆணவ படுகொலையெல்லாம் உள்ளே போயிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் வெளியில் வர முடியாது, பெயிலே இல்லாமல் உள்ளே கிடப்ப. யூஏபி அரசியல் சிறைவாசிகள்லாம் யூஏபிஎல் அப்படி தான் இருக்காங்க. மோசமான சட்டம். மக்களுக்காக போராடக்கூடியவங்கலாம் பெயிலே கிடைக்காம வந்து சிறைக்குள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி இவனை தூக்கி உள்ளே போடு. உனக்கு பெயிலே கிடையாது, உள்ளே தான் கிடப்ப. உள்ளவே வச்சு உள்ளவே விசாரித்து கடைசி வரைக்கும் உன்னை வெளியிலலாம் விடமாட்டோம், உச்சபட்ச தண்டனை உனக்கு இது, அப்படி உனக்கு பரோல் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் நீ சில விஷயத்தை கொண்டு வா. நடைமுறையில் எடுத்து பார்ப்போம். ஆனால் கொண்டு வர மாட்டேன், அது தேவையற்றது அப்படின்னு சமூக நீதி காவலர் எங்கே உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு? சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறார். தீக்கா அறிக்கை விட்டுருக்காங்க. யார்? கி வீரமணி அறிக்கை விட்டுருக்காரு. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வான்னு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவங்க தனிச்சட்டம் வேணான்னு சொல்கிறவங்கலாம் மிக மோசமானவங்கன்னு சொல்கிறீங்க. சொல்கிறதே வந்து உங்கள் முதலமைச்சர் தான், சரியா? இப்போ வரைக்கும் அஜித்குமாரோட அம்மா கிட்ட ஃபோனை பண்ணி பேசின முதலமைச்சர் அவர்களுக்கு கவினோட அம்மா அப்பா கிட்ட ஃபோனை பண்ணி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ஃபோன் கூட பண்ணி பேச முடியல. அப்போது நீங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் என்றுமே சாதி வெறியர்களை கேள்வி கேட்க மாட்டோம், என்றுமே ஆதரவாக இருப்போம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், இதை தானே சொல்ல வரீங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு தகவல்கள் கருத்துக்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. மக்கள் மத்தியில் வச்சுருவோம். பகிர்ந்து வந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர்.